சிங்கராஜ வனத்தின் எல்லையில் அமைந்துள்ள தமது ஆணைக்குழுவிற்கு சொந்தமான காணியில் இடம்பெறும் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விடயங்களை நிறுத்துவதற்கு தாம் நடவடிக்கை எடுப்பதாக காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் தலைவர் சுமனதிஸ்ஸ தாம்புகல தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கு ஆணைக்குழுவின் இரத்தினபுரி மாவட்ட பணிப்பாளர் பத்மஸ்ரீ லியனகேவை நியமித்துள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டார். இரத்தினபுரி மாவட்ட பணிப்பாளர் நேற்றைய தினம் குறித்த இடத்திற்கு சென்று காடழிவு ஏற்பட்டுள்ள இடத்தை கண்காணித்ததாக ஆணைக்குழுவின் தலைவர் சுமனதிஸ்ஸ தாம்புகல குறிப்பிட்டுள்ளார். போவிட்டியாவத்த, ஹந்தபானெல்ல, மாணிக்கவத்த உள்ளிட்ட சில பகுதிகளில் அண்மை காலமாக பாரிய அளவில் காடழிப்பு இடம்பெற்று வருவதை கடந்த சில தினங்களாக நாம் ஆதாரங்களுடன் அறிக்கையிட்டிருந்தோம். சிங்கராஜ வன எல்லைப் பகுதிகளில் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவினால் காணிகள் தமக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து காணிகள் தமக்கு உரித்தானது என சிலர் உரிமை கோரி வருகின்ற நிலையில் அது தொடர்பான ஆவணங்கள் எதுவும் குறித்த நபர்களிடம் இல்லை என ஆணைக்குழுவின் தலைவர் சுமனதிஸ்ஸ தாம்புகல குறிப்பிட்டுள்ளார். குறித்த பகுதியில் இடம்பெற்றுள்ள காடழிப்பு தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடு செய்யுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார்.